இப்போ இது வந்து என்ன அப்படின்னா tv.done.co. இப்போ இதுலேயும் வந்து சூப்பர் ஆர்டர்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் சார்ட்ஸ் வச்சே நம்ம ஈஸியாக அதை பண்ண முடியும். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு 50 ருபீஸில் எனக்கு வந்து பை லிமிட் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் பை லிமிட் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் நான் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து டார்கெட் அண்ட் இது வந்து ஸ்டாப் லாஸ். இப்போ இதுக்கான ஆர்டர்ஸை நம்ம அக்கௌண்ட் மேனேஜரில் ஈஸியாக செக் பண்ணலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற மெயினான பை லிமிட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து இங்கே பெண்டிங்கில் இருக்கும். அண்ட் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் இருக்கும். அப்போது எப்போ இந்த பை லிமிட் எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ தான் இந்த டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மார்க்கெட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ இதை நான் மார்க்கெட்டை கன்வெர்ட் பண்ணிட்டேன். எனக்கு இன்ஆக்டிவில் இருக்கிறது வந்து இப்போ வந்து ஒர்க்கிங்க்கு மாறி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸ்டாப் லாஸ் அண்ட் வந்து செல் லிமிட் ரெண்டுமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டன் சார்ட்ஸில் வந்து நம்ம எப்படி வந்து சூப்பர் ஆர்டர்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு டார்கெட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாப் லாஸ் வேண்டாம்னாலும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். உங்களோட பொசிஷனை இந்த இடத்துல நீங்கள் க்ளோஸும் பண்ணிக்கலாம். இது வந்து சார்ட்ஸ் வழியாக நம்ம சூப்பர் ஆர்டர் வந்து யூஸ் பண்ணுறது. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.